ஹாய் ஆல்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோஸ் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்பவே எளிமையான நம்ம ஒரு சில குறிப்புகள பயன்படுத்துறது மூலியமா நம்மளால நிறைய சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். எல்லாருனாலயும் சேமிக்க முடியுமான்னா, நிச்சயம் முடியும். ஸோ ரூ. 100 வந்து ஒரு நாளைக்கு சம்பாரிக்கிறவங்க கூட, அதுல மினிமம் ரூ. 1 அவங்கனால சேமிக்க முடியும். பட் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம தவறுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில குறிக்கோள்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அத நோக்கி அவங்க ஓடிட்டு இருக்கும்போது, அத எந்த இடத்துலயுமே பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சில கிரைட்டீரியாஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்படிதான் நம்ம செய்யணும். இத தான் நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம இத தான் நம்ம பண்ண போறோம். இதுல எந்த தடங்களும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் வந்து அவங்களுக்குன்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அமௌண்ட் எடுத்து நம்ம வைக்கிறோம்னு சொன்னா, அந்த விஷயத்திலிருந்து அந்த அமௌண்ட்ட வேற என்ன பர்ப்பஸ் வரட்டுமே, அதிலிருந்து நான் கை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் அவங்களுக்குள்ள வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்க்குள்ள வந்து என்டர் ஆயிருவாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களே நெனச்சா கூட அதிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது, வரவும் முடியாது. ஏன்னா சில நட்டங்கள் அதுல வரும்போது, பணம் குறைவா வந்து நம்மளுக்கு சேமிப்புகள் கிடைக்கும்போது, அதிலிருந்து வரணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வராது. லைக் நீங்க வந்து ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட் வந்து இல்ல எஃப்டி, ஆர்டி வந்து போடுறீங்க. இல்லைன்னா வீட்டு பக்கத்துல வந்து ஒரு சிட்டு போடுறீங்க அப்படின்னா, அந்த 10 மாசம் முடியிற சிட்ல நீங்க 3வது மாசமே பணம் எடுக்குறீங்க, இல்ல வித்ட்ராவல் பண்றீங்க, அதுல வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம அப்படியே அந்த பணம் வந்து வீணாகும்போது, நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்த்து நம்ம ஏன் விடணும்? ஸோ இத அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும். ஸோ சேமிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு ஒழுங்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடான குறிக்கோள்களை அடையறதுக்கான இலக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சம்பாரிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு ஒரு வேலையில தான் இருக்கணும். அதிலிருந்து வரக்கூடிய மணிய மட்டும் தான் நீங்க பேஸ் பண்ணி இருக்கணும். நீங்க பார்ட் டைம் பார்க்கக்கூடாது, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது, இல்ல அடிஷனலா வேற ஏதாவது பண்ணக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்ல. இல்ல ஒரு வருஷத்துக்கு இதுக்கு மட்டும் தான் நீங்க வந்து சம்பாரிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய இன்கம்ம ஸ்டாப் பண்ணிருவேங்கிற கட்டுப்பாடுகள் இல்ல. பட் நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள நீங்க கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாவே, ப்ராப்பரான ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து உங்கனால வந்து போக முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் இல்லாத ஒரு சூழ்நிலைய வந்து உங்க லைஃப்ல வந்து உருவாக்கிக்கோங்க. அண்ட் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய செலவுகள குறைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ மணி சேவிங்ஸ்ல வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்துட்டு வார சந்தையில வந்துட்டு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்காக. ஸோ நீங்க அத வாங்கும்போது, இடையில மற்ற நாட்கள்ல வந்துட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடா வந்து இருங்க உங்களுடைய செலவுகள்ல கட்டுப்படுத்துறதுக்கு. எந்த அளவுக்கு நீங்க வந்து செலவுகள குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். நான் நெனச்ச நேரம் பண்ணுவேன். பட் எனக்கு சேவிங்ஸும் இருக்கணும் அப்படின்னம்னா, நம்மளால அந்த 2 விஷயங்களையும் ப்ராப்பரா வந்து நம்ம கொண்டு போக முடியாது. நீங்க நல்ல ஒரு 6 டிஜிட்ல வந்துட்டு நீங்க வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மேபி வந்துட்டு உங்களுக்கு பாசிபிளா இருக்கலாம். லைக் உங்களுக்கு வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. நான் வந்து போறேன். எனக்கு புடிச்சதெல்லாம் வாங்குறேன். பட் அதே சமயம் ஒரு 30,000 50,000 ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ்க்காக கொண்டு போறேங்கிறவங்க, ஒரு செக்யூர் லைஃப்க்குள்ள இருக்கிறவங்க நம்ம இந்த வீடியோஸ் பார்க்கறதில்ல. ஸோ நம்மளுடைய மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கும்போது, இந்த மாரியான சின்ன சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடியவங்க தான் வீட்ல விளைஞ்ச காய்கறிகளை ஆகட்டும், இல்ல உணவு பண்டங்கள் எதுவா இருக்கட்டும், அத வந்து மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து வந்து இது பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து திரும்ப அத வந்து ரீகிரியேட் பண்ணுங்க. உங்க வீட்ல இடம் இருக்கு அப்படின்னா, உங்கனால என்னென்ன விஷயங்கள வந்து வீட்ல இயற்கையா உங்கனால வந்து விளைவிச்சு சாப்பிடுறது மூலியமா ஆரோக்கியமாவும் இருக்க முடியும், பணத்தையும் நீங்க வந்து மிச்சப்படுத்த முடியும். இப்ப நீங்க வந்து கடைகள்ல வந்து அதிகமா விலை கொடுத்து காய்கறிகள் வாங்குறத விட, ஒரு உழவர் சந்தையில டைரக்ட்டா ஒரு விவசாயிங்கிட்ட கம்மியா வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு மரம் இருக்கும். அதுல அதிகமா யாருமே பறிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு முருங்க மரமே எடுத்துக்கோங்களேன். அந்த அந்த அவங்க வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்களும் ஒரு மரத்தையும் அவங்க வந்து வெட்ட போறதும் இல்ல. அத வெட்டி கடையில கொண்டு போய் டெய்லியும் விக்க போறதும் இல்ல. அது சும்மா அப்படியே வளர்ந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய காய்கறிகள வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாவும் உங்களுடைய செலவுகள வந்து நீங்க கட்டுப்படுத்த முடியும். லைக் இப்ப கூட இங்க காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு வீட்ல அதாவது தோட்டத்துல விளையிற காய்கறிகள் எல்லாத்தையுமே இப்ப ஈவினிங் டைம்ல பூவ
பூவா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா காளான் இந்த வகைகளை எல்லாத்தையுமே ஈவினிங் டைம்ல இங்க கொண்டு வராங்க. ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிரைஸ்ல ரொம்ப லோவாவும் நம்மளுக்கு கிடைக்குது. 2வது அப்போதைக்கு அந்த காலையில எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு அந்த ஈவினிங் வேலை முடிஞ்சு வரும்போது குடுக்கறதுனால, நம்மளுக்கு எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் இல்லாம நம்மளுக்கு டைரக்ட்டா கிடைக்குது அப்படிங்கிறதுனால, நாங்க இப்ப வந்து அத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க சைடு லொகேஷன்ல பாசிபிளா இருக்குங்கிறத வந்து பாருங்க. அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும், எக்ஸ்பென்சஸ்க்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குறோம், ஒரு ரூபாய நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா கூட, அது ஒருத்தருக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா தெரியும். இன்னொருத்தருக்கு எக்ஸ்பென்சஸா தெரியும். இப்ப லைக் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது விஷயத்த நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா, வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஸோ இது ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க. செலவு பண்ணி இந்த பொருள வாங்கி வைக்கணுமா அப்படின்னு தோணும். பட் நம்மளுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, லைக் ஒரு பைக் வந்து எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து பைக் அப்படிங்கிறது காமனா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயங்கள். இதுல ஒரு 2 நபர்கள வந்து எடுத்துக்கலாம். 2 விதமான காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுல ஒரு பையனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, எனக்கு வந்து பைக் வேணும். ஸோ என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ல தான் வராங்க. ஸோ எனக்கு வந்து நடந்து போறது, பஸ்ல போறது கௌரவ குறைச்சலா இருக்கு. ஸோ எனக்கு இம்மீடியட்டா எனக்கு பைக் வேணும்னு சொல்லி வீட்ல அடம் பிடிச்சு அம்மாவுடைய ஜுவல்ல வந்து பிளட்ஜ் பண்ணி அவங்க வந்து ஒரு நியூ பைக் வந்து வாங்குறாங்கன்னு ஒரு பெர்சன் வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல அதே மாரி சேம் கேட்டகரில ஒரு ஒரு பையன் வந்துட்டு அவங்க வீட்லயும் சொல்லி ஒரு லோனோ இல்ல ஜுவல்லோ ஒரு விஷயத்த வந்து பிளட்ஜ் பண்ணி அவங்களும் வந்து ஒரு புது பைக் வந்து வாங்குறாங்க. பட் இந்த செகண்ட் கேட்டகரியில இருக்கிற பையன் வந்து எதுக்காக வாங்குறான் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பிசினஸாவோ இல்ல பார்ட் டைம் ஒர்க்காவோ நான் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு வண்டி வந்து தேவைப்படுது. ஒரு பைக் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா, இதுல எது செலவு, எது இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பாருங்க. ஸோ இப்ப இந்த பையன் காலேஜ் போறதுல மத்தவங்களோட தன்னை வந்து அதிகமா காட்டிக்கணுங்கிறதுக்காக வாங்குறது அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஸோ அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, அவருடைய விருப்பங்களோ மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு ஆடம்பரத்திலயும் இருக்கு. பட் இதுவே செகண்ட் பர்சன் வந்துட்டு அவருடைய ஒரு குட்டி தொழில் அது மூலியமா ஒரு சின்ன இன்கம் வந்து அவர் கெயின் பண்ண போறாரு. இப்போ ஒரு ஈவினிங் டைம்ல காலேஜ் முடிச்சு வந்த உடனே அது மூலியமா Zomato, Swiggy இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்றாங்க. பார்ட் டைமா ஒர்க் பண்றேன். ஸோ அதுல இருந்து நான் மணி ஏர்ன் பண்றேன். அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்ல கூட நான் என்ன பண்ணிடுவேன், அந்த வச்ச நகையை நான் திருப்பிடுவேன், இல்ல வாங்கின பணத்துக்கு நான் வட்டி கட்டிடுவேங்கிற கான்பிடன்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து சேரும். சோ இப்போ இந்த பைக் அப்படிங்கறத நான் ஏன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன் அப்படின்னா, இதை எதை பொறுத்து மாறும், இந்த எக்ஸ்பென்சஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பொருள் எல்லாம் பணத்தை நீங்க வந்து போடுறீங்களோ அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளரணும். அந்த வளர்ந்தாதான் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வளராம ஒருவேளை அப்படியே நியூட்ரலா இருக்கு இல்ல அதை விட குறையுது பணம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ்ல சேரும். லைக் நீங்க வந்துட்டு ஒரு ஜுவல் வந்து வாங்குறீங்க, ஒரு ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கிறீங்க இப்ப இருக்கிற அமௌண்ட்டுக்கு அப்படின்னா அது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். நீங்க அதே இடத்துல ஒரு பைக்கோ காரோ மொபைலோ ஐபோன்ஸ் வாங்குறீங்க இல்ல லேப்டாப் வாங்குறீங்க இல்ல எனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 1 லேக் கொடுத்து ஒரு ஐபோன் வாங்கி இருந்தாலும் அது ரிட்டர்ன் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு நாளைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா 50% 30% தான் எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் உங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னாவே ரிட்டர்ன் ஷாப் போகும்போது அது ஓல்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிரும். ஸோ இதனுடைய மதிப்புகள் அப்படிங்கிறது இழந்து போற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ல வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ்ல இப்ப பைக்கு காரு வருது இல்லையா, பட் இந்த இடத்துல ஏன் பைக்கை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது தனக்கான வேலையை செஞ்சு பணத்தை கிரியேட் பண்ணுது. இது கிரியேட் பண்ணாம நீங்க அப்படியே சும்மா வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். அந்த பைக்கை ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க கொடுக்கும்போது ஒரு 1 லேக்குக்கு எடுத்திருந்தீங்கன்னா கூட மினிமம் ஒரு 60,000 இல்ல 40,000க்கு தான் உங்களால வந்து கொடுக்க முடியும். பட் அந்த நீங்க 40,000க்கு 2 வருஷம் கழிச்சு விக்கிறீங்கன்னா கூட மீதி இருக்கிற அமௌண்ட் உங்க பிசினஸ்ல எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது நீடடா இருக்குன்னு வந்து பாருங்க. அதே மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற பையனுமே பைக் வாங்குறதா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக இல்லாம ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு, ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் வாங்குறேன், அந்த ஹெல்த் இஷ்யூக்கு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா லைக் வாங்கலாம். அது வந்து தப்பே கிடையாது. அதுவுமே
ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்கேஸ் நீங்க வந்து அத வாங்காம அந்த ஹெல்த் இஷ்யூ இன்னும் அதிகமாகி அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பென்சஸ் இன்னும் ஓவரா வந்து வரும். உங்களுடைய உடல் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும். ஸோ இதை எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன சாதக பாதகங்களா இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கான ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா சம்பளம் வந்து சீக்கிரமா தீர்ந்து போகுது அப்படிங்கிறது தான். முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாச கடைசி ஆனாதான் கை கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க பண்றது, மாச கடைசி ஆயிருச்சு, 20ஆம் தேதிக்கு மேல போயிருச்சு, 24ஆம் தேதி ஆயிருச்சு, நீ சம்பளம் வர்ற அடுத்த ஒரு வாரம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, பண்டு எப்படி கட்டுறதுன்னு தெரியல, இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில மோஸ்ட்லி வந்து இருக்கும். பட் இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 10 to 15 டேட்டுக்குள்ளேயே சேலரி முடிஞ்சிருது. இன்னும் ஒரு சிலருக்கு நிறைய இஎம்ஐஸ்ல ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்களுடைய நிலைமையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி வந்த ஒரு 2 டேஸ்லயே அவங்களுக்கு வந்துட்டு சேலரி அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருது. இப்படி வாங்குறோம் அப்படி முடிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, இந்த நாளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாளுக்கு அவங்க எல்லா இஎம்ஐஸும் மார்னிங் அதுல இருந்து ஆட்டோமேட் டெபிட் ஆகுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வீட்டில் கொடுத்துறாங்க. தான் கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை. இப்போ நம்ம போய் எப்படி நம்ம போறது, அவங்க ஆக்சுவலி ஒரு பேச்சுலர். ஸோ இப்போ ஃபேமிலியில போயிட்டு எனக்கு வந்து ரெகுலரா ஆஃபீஸ் போறதுக்கான பேக்கெட் மணி, பெட்ரோல் அலவன்சஸ் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு நான் கொடுத்த அமௌண்ட்டே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. எப்படி இவ்வளோ ஆகுதுன்னா நான் எல்லாமே இஎம்ஐஸ்ல வந்து வாங்கி போட்டிருக்கேன். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் இப்போ வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் அடுத்த கேட்டகரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு சேவிங்காவோ இல்லை வேற ஏதாவது ஆப்ஷனலாவோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சேலரி டேட் வரும்போதே என்னடா இது நம்ம போகுதே, அமௌண்ட் போகுது, இஎம்ஐ கட்டணுமே அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நாள் இன்கேஸ் வந்துட்டு கம்பெனி சைடோ இல்லைன்னா பேங்க் சைடோ வந்துட்டு லேட் ஆயிருச்சு, டிலே ஆயிருச்சு, அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகல, சேலரி கிரெடிட் ஆகல அப்படின்னா ஐயோ இஎம்ஐ வந்து என்ன பண்றது, எப்படி பே பண்றது, எங்க ரொட்டேஷனல் பண்றதுங்கிற மாதிரியான ப்ரெஷர் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. சேலரி வந்து 2வது நாள் 3வது நாள் நம்ம கையில இல்லாம ஜீரோ அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி நம்ம ஃபேமிலி கிட்ட போய் கேட்கறதுக்கு கஷ்டம். இதே ஒரு சுச்சுவேஷன் இந்த ஜாப்பை விட்டுட்டு வேற பக்கம் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி வேற நல்ல ஜாப் பார்க்கலாம்னா கூட ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம சிக்கிட்டோம், இஎம்ஐஸ்ல ட்ராப் ஆயிட்டோம். ஸோ கடன் இருக்கு, நம்ம இந்த ஜாப்பை விட்டுட்டோம்னா நம்ம வேற வழி இல்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்க இருக்கிற பர்சன்ஸை பிடிக்குதோ இல்லையோ எவ்வளோ திட்டுறாங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம அங்கதான் இருக்கணுங்கிற சூழ்நிலைக்குள்ள வரும்போது அவங்க லைஃபை ரொம்ப ரொம்ப வெறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மாத்திக்கோங்க. இதை விட்டா நம்மளுக்கு வேற ஆப்ஷனல் இல்லைங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால லைஃப்ல எப்பவுமே வந்து மணி சேவ் பண்ணவே சுத்தமா முடியாது. சேவிங்ஸ்க்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து சிக்குங்க. நீங்க தனியா எடுத்து வைக்கிறீங்க, உண்டியல் பண்றீங்க, இல்ல பீரோல எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது வேற தேவைகள் வரும்போது கண்டிப்பா எடுத்துருவோம். எனக்கு இருக்கிற மிஸ்டேக்ஸை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணது வந்து அதுதான். ஸோ எனக்கு எடுத்து வைக்கும் போதே சில சமயம் என்ன வந்துரும் அப்படின்னா சரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் அதை தாண்டி ஒரு கமிட்மெண்ட்குள்ள சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியாது. அதுல நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கறத மட்டும்தான் நம்மளால வந்து யோசிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கமிட்மெண்ட்ஸ்ல சேவிங்ஸ்ல வந்து உங்களுடைய ஃபோக்கஸை வந்து கொண்டு போங்க. 50% வரைக்கும் லேடிஸ்க்கு ஃப்ரீ. எஸ், இது என்ன ஃப்ரீ, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்த பத்தியும் தான் நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பார்க்கலாம். பை.